உலகெங்கும் பரவியிருக்கிற என் அருமை நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தீர்வுகள் 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 என்று பல சிக்கல்களுக்கு நாம் தீர்வு கண்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு புதிய சிக்கலை எடுத்துக்கொண்டு அதில் இருந்து நாம் எப்படி வெளிவரப்போகிறோம், அதில் என்ன தீர்வு என்று காண இருக்கிறோம். சென்னையினுடைய மிகப்பெரிய காய்கறி அங்காடியாக கொத்தவால் சாவடி இருந்தது. இன்று அது முழுவதுமாக நகர்த்தப்பட்டு கோயம்பேடு என்கிற பகுதி உருவாக்கப்பட்டு இன்றைக்கு தமிழகத்தினுடைய மிகப்பெரிய காய்கறி அங்காடிகள் ஒன்றாக, மலர் அங்காடியாக, பழ அங்காடியாக அது திகழ்கிறது. அடுத்ததாக பனங்கல் பூங்காவை ஒட்டி இருக்கிற மிகப்பெரிய காய்கறி கடைகளை நாம் குறிப்பிடலாம். இந்த இவ்வளவு பெரிய அமைப்புகளுக்கு வெளியே பார்த்தீர்கள் என்று சொன்னால் பிளாட்ஃபார கடைகளிலே சிறிய அளவிலே காய்கறி விற்று கொண்டிருக்கிறவர்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த காட்சி சற்றே வியப்பானது, சற்று உற்று நோக்கத்தக்கது என்று எனக்கு தோன்றுகிறது. எந்த வகையில் என்றால், இவ்வளவு காய்கறிகள் உள்ளே பெரிய அளவிலே கிடைக்கிற பொழுது, மலிவாக கிடைக்கிற பொழுது, இவர்களுக்கு எவ்வளவு நம்பிக்கைகள் பாருங்கள். வாசலிலே வைத்து சிறிய அளவிலே கூறு கட்டியோ அல்ல சிறிய அளவிலே அவர்கள் எவ்வளவோ பேர் அமர்ந்து விற்று கொண்டு இருப்பார்கள். இவர்களுக்கும் வியாபாரமாகிறது, அவர்களுக்கும் வியாபாரமாகிறது. இன்றைக்கு பழச்சோலைகள் நிறைய வந்துவிட்டன. எங்கு பார்த்தாலும் பெரிய பெரிய கடைகள். அவற்றினுடைய வாசலிலே நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் ஓரிரு தள்ளு வண்டிகளிலே பழங்களையும் காய்கறிகளையும் விற்று கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை. உள்ளே போய் தாங்களே காய்கறி எடுத்து போட்டு பணத்தை செலுத்திவிட்டு வருகிற ஒரு நிறைவு வேறுதலையும் இல்லை என்பதனாலே அது பெரிய வெற்றியை அடைந்து விட்டது. ஆனாலும் அதனுடைய வாசலிலே சில பேருக்கு வியாபாரம் நடக்கிறது. இந்த மலைகளோடு மோதி பார்க்கிற இந்த மனநிலையை நான் உண்மையிலே கண்டு வியப்பது உண்டு. ஒவ்வொருவருடைய வாழ்விலும் போட்டியாளர்கள் இருக்கிறார்கள், சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ. ஆனால் யாரை கண்டும் அஞ்சுவதில்லை. நான் பாட என்னுடைய தொழிலை நான் பார்த்து கொண்டிருப்பேன் என்ற இந்த நம்பிக்கையாளர்களை பார்க்கிற பொழுது அதிலே அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஏதோ செய்திகளை சொல்வதைப் போல இருக்கிறது. மலைகளுடன் மோதுகிற குணம் இவர்களுக்கு எப்படி வந்தது? மலைக்க வைக்கிற விஷயம் அல்லவா இது? சோப்பு உலகிலே மிகப்பெரிய உலக அளவிலே இருக்கிற நிறுவனங்கள் எல்லாம் இந்தியாவிலே முகாமிட்டிருக்கின்றன. இவர்களை தாண்டி யாரும் வெற்றி பெற முடியாது என்கிற நிலைமையிலே கர்சன்பாய் பட்டேல் என்கிற ஒரு வட இந்தியர் உள்ளே நுழைகிறார். மிகப்பெரிய விலைக்கு விற்று கொண்டிருந்த அந்த சோப்புத்தூளை எல்லாம் மிக எளிமையான அளவிலே பேக்கெட் செய்து தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை கொண்டு அந்த சோப்புத்தூளை தயார் செய்து நிர்மா என்ற பெயரிலே அவர் வெளியிடுகிற பொழுது அதற்கு இருக்கிற வரவேற்பு அபாரமாக இருந்தது. அவர் ஏன் இந்த இவ்வளவு பெரிய உலக நாட்டு பன்னாட்டு போட்டியாளர்களோடு நாமெல்லாம் நிற்க முடியுமா, நாமெல்லாம் தேர முடியுமா என்கிற அவநம்பிக்கையே அவருக்கு இருந்தது. இல்லையே, வென்று பார்த்து விடுவோம் வார் என்று இறங்கி இன்றைக்கு மிகப்பெரிய சவாலை உலக அளவிலே விட்டு கொண்டிருக்கிற ஒரு இந்திய நிறுவனம் என்பதை பார்க்கிற பொழுது நமக்கு உண்மையிலே மிக பெருமையாக இருக்கிறது. எளிய அளவிலே ஆரம்பித்த இந்த தொழில் இன்றைக்கு மாபெரும் சாம்ராஜ்யமாக வளர்ந்து விட்டது. இன்றைக்கு சாஷேக்களிலே, சின்ன சின்ன பாக்கெட்டுகளிலே நாம் ஷாம்புவை பார்க்கிறோம். இதற்கு ஒரு தமிழர் டாக்டர் ராஜ்குமார் என்பவர் காரணமாக இருந்தார் என்று சொன்னால் பலருக்கு அந்த செய்தி மகிழ்வையும் வியப்பையும் தருவதாக இருக்கும் அல்லவா? எவ்வளோ பெரிய பெரிய அளவிலே ஷாம்பூக்கள் விதவிதமான கவர்ச்சிகரமான டப்பாக்களிலேயும் மிக அழகான பேக்கிங்கிலேயும் வருகிற பொழுது ₹1 ஒரு பேக்கிங் சார்ஜாவது கட்டுப்படியாகுமா என்கிற கேள்வியை எழுப்பி கொள்ளாமல் இது மாபெரும் வெற்றியை பெறும் என்று பெரிய மலைகளுடன் மோதி இன்றைக்கு பல கடைக்காரர்களை இன்றைக்கு ஷாம்புவையோ அல்லது தொங்குகிற பாக்கெட்டுகளையோ விலக்கி கொண்டு தானே இன்றைக்கு பார்க்க வேண்டியிருக்கிறது. பல கடைக்காரர்களை பின்னாலே இருந்து குரல் கேட்கிறது, இங்கேருந்து வியாபாரம் நடக்கிறது, கீழே கைகள் பணத்தை பரிமாறிக்கொள்ளுகின்றன, பொருளை பரிமாறிக்கொள்ளுகின்றன. அந்த அளவுக்கு இன்றைக்கு சாஷே உலகம் கண்முன்னே தொங்குகிறது. இதற்கு ஒரு தமிழர் காரணமாக இருந்திருக்கிறாரே. பன்னாட்டு
மென்பானங்கள், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பெரிய வெற்றியை உள்ளே வந்து குவித்தன. இவற்றுக்கிடையே தமிழகத்தைச் சேர்ந்த, விருதுநகரைச் சேர்ந்த காளிமார்க் நிறுவனம் எவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. வட இந்தியாவிலே அறிமுகப்படுத்தப்பட்ட தம்ஸ்அப் என்கிற நிறுவனம் எவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. எவ்வளோ பெரிய மலைகள் இருந்தாலும் இந்த துறையிலே நானும் வெற்றி பெறுவேன் என்று இறங்கியவர்கள் தங்களுக்கென்று ஒரு உலகத்தை உருவாக்கி கொண்டு, தனக்கென்று ஒரு களத்தையும் தளத்தையும் உருவாக்கி கொண்டு வெற்றியை குவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது சாதாரணமான ஒரு விஷயமாக கருத முடியவில்லையே. இன்னைக்கு ஸ்டான்ஃபோர்ட் என்று சொல்லப்படுகிற அமெரிக்காவில் இருக்கிற மிகப்பெரிய உலக பல்கலைக்கழகம், இன்றைக்கு அதில் படித்த மாணவர்களெல்லாம் அங்கே படித்தேன் என்று பெருமையாக சொல்லிக் கொள்கிற பல்கலைக்கழகம் உருவான வரலாறு ரொம்ப வியப்பானது. அந்த ஸ்டான்ஃபோர்ட் ஒரு குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்துக்குள்ளே உள்ளே போய், நான் மிகப்பெரிய தொகையை சேர்த்து வைத்திருக்கிறேன், நற்காரியத்திற்காக உங்களுடைய பல்கலைக்கழகத்திற்கு நான் இந்த தொகையை வழங்க விரும்புகிறேன் என்று சொன்ன பொழுது அவருக்கு அங்கே நிகழ்த்தப்பட்ட ஒரு சிறிய அவமானம் அவருடைய எண்ணத்தை மாற்றியது என்று சொல்வார்கள். அந்த தலைமை பொறுப்பில் இருந்தவர் இவரை மிக சுமாராக நடத்த போக, நானே ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கிறேன் என்று ஆரம்பித்து, எந்த பல்கலைக்கழகத்தால் அவர் நிராகரிக்கப்பட்டாரோ, எந்த பல்கலைக்கழகத்தாலே அவர் அவமானப்படுத்தப்பட்டாரோ அதற்கு எதிராக ஆரம்பித்து இன்றைக்கு அந்த பல்கலைக்கழகத்தை விட இன்றைக்கு ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் உலக புகழ்பெற்று விளங்குகிறது என்று சொன்னால் அதில் நிகழ்ந்த ஒரு அவமானம், ஒரு போட்டி உணர்வு, அவருக்கு உண்மையிலேயே ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிக்க வேண்டும் என்கிற எண்ணம் சிறிதளவும் இருந்ததில்லையாம். ஆனால் அங்கே நடத்தப்பட்ட விதம், நான் யார் என்று காண்பிக்கிறேன் என்ற வேகத்தை, ஒரு அவமானத்தை ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தியாக மாற்றிக்கொண்ட வரலாறு தான் ஸ்டான்ஃபோர்ட் வரலாறு. வடபழனியில் இருக்கிற ஒரு திரையரங்கினுடைய உரிமையாளர் எனக்கு மிக வேண்டியவர், நல்ல நண்பர். அவரிடத்திலே நான் ஒரு கேள்வியை முன்வைத்தேன். அண்மையிலே வெற்றி பெற்ற படம் என்று நீங்கள் எதை சொல்வீர்கள்? நாம் டிசம்பர் வரை வந்துவிட்டோம். திரும்பி பார்த்து கிட்டத்தட்ட இந்த 12 மாதங்களிலே நன்கு ஓடிய திரைப்படம் என்று ஒரு திரையரங்க உரிமையாளராக சொல்லுங்கள் என்று அவரிடத்தில் கேட்ட பொழுது பாகுபலியை சொன்னார். எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. இவ்வளவு ஒரு மொழிமாற்ற படம் இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறதே, நம்முடைய தமிழ் திரையுலக ஜாம்பவான்களெல்லாம் மிஞ்சி ஒரு படம் வெற்றி பெற்றிருக்கிறதே, எவ்வளவு ஒரு பெரிய பந்தயம் போல நடத்தப்பட்ட இந்த மாபெரும் போட்டியிலே அந்த படம் ஜெயித்திருக்கிறது என்று சொன்னார்கள். சரி, அது முரட்டு முதலீடு, அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட படம், இந்தியாவிலே அதிகமாக செலவினத்தை ஏற்படுத்திய படம், அந்த வகையில் வெற்றி பெற்றது எனக்கு பெரிய வியப்பு தான். இருந்தாலும் அவர் அடுத்து சொன்ன செய்தி எனக்கு முதல்லே உயர்ந்த புருவத்திற்கு மேலாக ஒரு சில நூல் மேலே என்னுடைய புருவம் உயர்ந்தது. அவர் சொன்ன படம் தனி ஒருவன் என்கிற தமிழ் படம். மிக எளிமையாக ஜெயம் ரவியால், அவருடைய சகோதரரால் இயக்கப்பட்ட, ஜெயம் ரவி நடிகராக நடித்து, அடுத்து அவர் சொன்ன செய்தி மிக வியப்பாக இருந்தது, என்னுடைய புருவங்களை மேலும் உயர்த்தும்படியாக இருந்தது. அவர் சொன்ன படம் தனி ஒருவன் என்கிற தமிழ் திரைப்படம். ஜெயம் ரவி அவருடைய சகோதரரால் இயக்கப்பட்ட படம். ஜெயம் ரவி அதிலே கதாநாயகன். மிக எளிமையாக அதிகம் பொருட்செலவின்றி எடுக்கப்பட்ட படம். இன்றைக்கு 12 மாதங்களிலே எடுக்கப்பட்ட பல படங்களை விட சாதனையிலே, வசூலிலே, ஓடிய நாள்களிலே இதை சாதனையை குவித்தது என்று சொன்னால், எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய முகாமாக இருந்தாலும், ஆற்றலும் திறமையும் சரியாக செலுத்தப்பட்டால், முயற்சி என்பது சரியாக இருந்தால், அதிலே உண்மை இருந்தால், அதிலே சத்தியம் இருந்தால், அதிலே நேர்மை இருந்தால், அதிலே ஜெயிக்க முடியும் என்பதை நாம் இதுவரை பேசியவர்கள், இதுவரை குறிப்பிடப்பட்டவர்கள் எல்லாம் நிரூபித்திருக்கிறார்கள். நாம் எந்த ஒரு எதிரியையும் எதிர்கொள்ள தயங்க வேண்டியதில்லை. வைல்டு பீஸ்ட் என்று ஒரு எருமை ரகத்தை சேர்ந்த, எருது ரகத்தை சேர்ந்த ஒரு உயிரினம்,
ஆப்பிரிக்காவிலே இங்கேயெல்லாம் நாம் பார்க்க முடியாத ஆப்பிரிக்க காடுகளில் தான் அவை இருக்கின்றன. பல மில்லியன்கள் அதில் இருக்கின்றன. அந்த வைல்டு பீஸ்ட் ஒரு எருதுவாக இருந்தாலும் கூட ஒரு சாதுவான மிருகம். அது ஒரு குட்டியோடு போகிறது. நான் பார்த்த காட்சி, ஒரு சிறுத்தை அந்த குட்டியை தாக்க வருகிறது. நியாயப்படி ஓடி இருக்க வேண்டிய அந்த வைல்டு பீஸ்ட் என்ற அந்த தாய் ஓடாமல் தன்னுடைய குட்டியை கடிக்க வருகிறதே, அடைய வருகிறதே என்பதற்காக தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் அந்த சிறுத்தையின் மீது மோதி பார்க்கிறது. சிறுத்தை பயந்து ஓடுகிறது. இந்த காட்சியை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒரு கடி கடித்தால், அது குதறித்தால் முடிந்தது கதை. ஆனால் அது துரத்தப்பட்டே பழக்கப்பட்டது. ஆனால் எதிரே திரும்பிய பிறகு சிறுத்தைக்கு உதறல் கண்டுவிட்டது. எப்பேற்பட்ட ஒரு எதிரியையும் நாம் எதிர்கொள்ள நேர்வது என்பது கட்டாயமாக்கப்பட்டு விட்டால் துணிந்து விடுவது என்பதைத்தான் இதுவரை நாம் பேசிய வரலாறுகள் எல்லாம் சொல்லுகின்றன. எந்த ஒரு கட்டத்திலும் நாம் நம்முடைய கைகளை உயர்த்திவிட வேண்டியதில்லை. போராடி பார்க்கலாம். வேறு வழியே இல்லை என்று சொன்னால் போராடி பார்க்கலாம். சொல்வார்கள், ஒரு பூனையை ஒரு அறையிலே விட்டு கதவை சாத்தி கொண்டு கையிலே தடியை எடுத்து விட்டால் அந்த பூனை பூனை அல்ல, அது புலியாக மாறும் என்று சொல்வார்கள். என்று சொன்னால் வாழ்வா சாவா என்கிற கேள்வி வந்தாயிற்று. எனவே எதிரியை எதிர்கொள்ளுகிற பொழுது எவ்வளவு பெரிய பலமான எதிரியாக இருந்தாலும் எதிர்கொள்வது என்று முடிவு செய்துவிட்டால் எதிர்கொள்வது. ஆனால் அதே நேரத்தில் ஃபைட் ஆர் ஃப்ளைட் என்கிற தத்துவத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். போராடிப்பார், இல்லை தப்பித்து விடும். ரெண்டிலே ஒன்று தான். இது இடைப்பட்டது இல்லை. இடைப்பட்டது என்றால் அது அநேகமாக நம்முடைய தோல்வியாக அமைந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. எனவே நாம் எடுக்கக்கூடிய முடிவு என்பது மிக முக்கியம். இதில் வென்று பார்த்து விடுவது, இறங்கி விடுவது என்று துணிந்து விட்டால் எதிரி எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் பரவாயில்லை. இதற்கு காலமெல்லாம் பல நிரூபணங்களை நாம் பேசி ஆயிற்று. எனவே நாம் எந்த கட்டத்திலாவது வேறு வழி இல்லாமல் எதிர்கொள்ள வேண்டிய எதிரிகளை ஐயப்பாடு இன்றி துணிவோடு எதிர்கொள்வோம். வெற்றி எதிர்பாராத விதமாக நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எதிர்கொள்வோம் நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.